இப்போ பார்க்குற இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரிட்டர்ன் கிஃப்ட் ப்ராடக்ட் தாங்க. ஸோ இதில் எல்லா ப்ராடக்ட் நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க நினைக்கிறவங்க ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஒரு ரிவ்யூக்காக பாருங்கள், சாம்பிளுக்காக. இது இல்லாமல் நிறைய ப்ராடக்ட் நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் எந்த ப்ராடக்ட் தேவையோ அந்த ப்ராடக்ட்டை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. இஃப் அவைலபிள்னால் கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறப்ப நீங்கள் 200 தான் எடுக்கணும், 300 தான் எடுக்கணும், 500 தான் எடுக்கணும், அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் குவான்டிட்டி பர்ச்சேஸ் கூட பண்ணலாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிக்ஸ் பண்ணி 100 ப்ராடக்ட்டா, அதாவது 100 பீஸஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ண அந்த ஆர்டரை தான் நம்ம இதில் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ப்ராடக்ட்லேயும் வந்து 10 பீஸாக எடுத்திருக்காரு. சரிங்களா? ஸோ சில ப்ராடக்ட்டில் வந்து 20 எடுத்திருக்காரு. ஸோ ஓவரால் குமுலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 150 பீஸ் கிட்ட அவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் பண்ணி ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா ப்ராடக்ட்டும் வந்து சூப்பரான குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். ஸோ இவர் எடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஹாட் பாக்ஸில் ஒரு 4 சைஸ் கொண்ட ஹாட் பாக்ஸ் எடுத்திருக்காரு. வாட்டர் கேனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சைஸ் கொண்ட வாட்டர் கேன் எடுத்திருக்காரு. அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் எடுத்திருக்காரு. டார்ச் லைட்ஸ் எடுத்திருக்காரு. ஃப்ளாஸ்க் எடுத்திருக்காரு. இது போல் எல்லா ப்ராடக்ட்டும் அவர் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்காரு. ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் இதில் நம்ம காமிச்சிருக்கோம். அதே மாதிரி ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ஹோல்சேல் ரேட்டில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க நம்மக்கிட்ட புக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 500 பீஸ் வேணும், தாராளமாக புக் பண்ணிக்கலாம். 1000 பீஸ் வேணும், தாராளமாக புக் பண்ணிக்கலாம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான சர்வீஸ் கொடுக்கணுன்றதால தான் ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கோம். நிறைய பேர் எங்ககிட்ட ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக கேட்டிருந்தாங்க ஸ்டார்டிங்கில். அப்போ நாங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நிறையா ப்ராடக்ட் பண்ணுறதால ரிட்டர்ன் கிஃப்ட்டும் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை ஸ்டார்டிங்கில். ஸோ நடுவில் வந்து இப்போது 2-3 கஸ்டமர் கேட்டுட்டு இருந்தாங்க ரிட்டர்ன் கிஃப்ட் வேணும்னு. ஸோ அவங்களுக்காக ஒரு 2-3 ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு கஸ்டமர் கேட்டார். சரி, இது எப்படி குவாலிட்டி இருக்குது என்னென்னு நம்ம செக் பண்ணலாம் நம்ம எடுத்தோம். சரி, இதுவே ஒரு வீடியோ நம்ம போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ணுறோன்னா கிடையாது. நம்ம மேட் ஐட்டம் பண்ணுறோம், ஸ்டீல் ரேக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்டேஷ்னரி ஐட்டம் பண்ணிகிட்ருக்கோம், ஃபேன்சி ஐட்டம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், மொபைல் அக்சசரிஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஹிஜாப் கலெக்ஷன்ஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்கான மோடில் தான் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க பல்கான ஆர்டர் கொடுக்கனாலும் தாராளமாக கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டுக்கான ப்ராடக்ட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ₹1000 தான், சாரி, ஒரு இது ₹70 தான் இருக்கும், ₹80 இருக்கும். அந்த மாதிரி கிடையாது. ₹3 கூட ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது, ₹10 ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எங்களுடைய வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ரிட்டன் கிஃப்ட்டுக்காக. இன்ஷா அல்லாஹ் அந்த வெப்சைட்டில் வந்து கூடிய சீக்கிரம் ரிட்டன் கிஃப்ட் ப்ராடக்ட்டையும் போட்டுருவோம். அது இல்லாமல் ஸோ ரிட்டன் கிஃப்ட் உங்களுக்கு தேவைப்படுது, நீங்களே ஒரு ஹாட் பாக்ஸை பார்த்துருக்கீங்களா, ஹாட் பாக்ஸோட சைஸஸ் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹாட் பாக்ஸ் அவைலபிலிட்டியை பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் நம்மக்கிட்ட வந்து ரொட்டீனாக வந்துட்டு தான் இருக்குது, போயிட்டு தான் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். நிறைய எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம். டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 to 15 டேஸ் ஆகும். நீங்கள் கொடுக்குற குவான்டிட்டியை பொறுத்து. என்னங்க நீங்கள் எவ்வளோ டைம் எடுக்கிறீங்க, ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் நாங்கள் ஹேண்ட் ஸ்டாக்காக வச்சுருக்க முடியாது, அதுதான் உண்மை. ஸோ அதனால் மினிமம் வந்து 8லேருந்து 15 நாள் ஆகும். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஆர்டரை எங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் ஆர்டர் ரைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆர்டருக்கு நாங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் போடணுமா இல்லை ஃபுல் அமௌண்ட் போடணுமான்னு கேட்டிங்கன்னா 100% ஃபுல் அமௌண்ட் போட்டு தான் ஆகணும். ஸோ என்ன ரீசன்னா, நாங்கள் எடுக்கிறது உங்களுக்காக மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஸோ எங்களுடைய பர்சனல் யூஸ்க்கோ இல்லை வேறு எதுக்கோ மேக்ஸிமம் எல்லாம் எடுக்கிறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஆர்டர் கொடுக்குறப்போ ஃபுல் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எங்களால் ஆர்டரை வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக டெலிவரி பண்ண முடியும். அதே மாதிரி இல்லை இவங்க எடுத்துகிட்டு ஓடிட்டாங்கன்னா, இல்லை இவங்ககிட்ட போட்ட அமௌண்ட் வரலனா, அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி எங்களுடைய அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்கள். எங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். இல்லை நாங்கள் இருக்கோமா இல்லையான்னு பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை ஆர்டர் ரைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்தோடனே ஆர்டர் கொடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் அவசியம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ஆர்டர் கொடுங்க. ஸோ உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் புக் பண்ணிக்கிட்டால் ஓகே. இல்லை உங்களுக்கு ட்ரஸ்ட்டாக நினைக்கிறீங்க, நீங்கள் இவங்க பண்ணுவாங்க, எடுத்துகிட்டுலாம் ஓட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் ட்ரஸ்ட்டாக நினைக்கிறீங்கன்னா ஆர்டர் ரைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க யாருக்கு என்னென்ன விதிக்கப்பட்டதோ அதுதாங்க வரும். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஸோ நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஸ்கேம் நிறையா போயிட்டுருக்கு. நிறைய பேர் அது போல் ஏமாந்துருக்காங்க. அதனால் கொடுக்குறவங்களுக்கு அந்த பயம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். சரிங்களா? யாருமே வந்து ஏமாற்ற போகிறாங்கன்னா அவங்க லாங் டைம் எந்த பிஸ்னஸும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஷார்ட் டைம்லேயே முடிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 13-14 வருஷமாக ஓடிட்டுருக்கு. வேறு பிஸ்னஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இத்தனை இயர்ஸ் போகுது. ஒரே நம்பர் தான் வச்சுருக்கோம். அதனால் நம்பர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை.
ட்ரஸ்ட்டு தான் நம்மளுக்கான ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஏன்னா ஆன்லைனை பொறுத்தவரைக்கும் என்னுடைய முகத்தை பார்த்தோ, இல்லை நான் உங்கள் முகத்தை பார்த்தோ, இல்லை எனக்கு பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அதை பார்த்தோ நம்ம ஆன்லைனில் பண்ணுறதில்ல. சரிங்களா? ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர் பிஸ்னஸாக போயிட்டுருக்கு. ஸோ ஸ்கேம் பண்ணுறவங்க ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 15 ஆஃபீஸ் தாண்டி ஒருத்தவங்க ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. அவங்க ஆன்லைனில் இந்த மாதிரி எங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு அவங்க எங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் அனுப்புகிறாங்க திருக்கோவிலூர். அவங்களுடைய கடை பேரை போட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது எங்கள் கடையிலேருந்து 15 கடை தள்ளி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்லைனோட பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ நம்ம இவங்ககிட்ட தான் ரீச் ஆகும், அவங்ககிட்ட தான் ரீச் ஆகும் கிடையாது. நம்மள பக்கத்தில் இருக்கவங்ககிட்டே நம்ம ரீச் ஆகுறோம். என்னன்னா அதுக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மூலியமா அறிமுகம் வந்தது. இதுக்கப்புறம் எங்ககிட்ட தான் அவங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இருக்காங்க ப்ராடக்ட்டை. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ ட்ரஸ்டடாக நம்புங்க. ஸோ நம்பி இப்போ பிஸ்னஸ் பண்ணுங்கள். இல்லை வரது கொஞ்சம் டிலே ஆகும், இல்லை வரவே வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணி ஆர்டர் போடுங்க. இல்லை உங்களுக்கு யார் அங்கே ட்ரஸ்டடாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஆர்டர் போடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அப்புறம் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதோ, இல்லை மற்றவங்கள்ட்ட ப்ராடக்ட் வாங்குறதோ. சரிங்களா? இப்போ எங்களுது எப்படின்னா, எங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீடியோக்கு எடுத்துகிட்டு வருவோம். ப்ராடக்ட் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்துகிட்டு வருவோம். அதோட ரேட்டு இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ தென் வீடியோக்கு எடுத்துகிட்டு வருவோம். அப்படியே எடுத்தோடனே நாங்கள் ப்ராடக்ட்டை வாங்கி வீடியோ போடுறது கிடையாது. ஸோ ப்ராடக்ட் எங்களுக்கு பிடிச்சிருக்கணும், எங்களுக்கு ரேட் கரெக்டாக இருக்கணும், குவாலிட்டி எங்களுக்கு நல்லா இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி குவான்டிட்டி. ஸோ நீங்கள் சில பேர் 100 பீஸ் எடுத்தால் தான் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி கிடையாது. குவான்டிட்டி பெட்டராக இருக்கணும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.